வகுப்பு 5. தலைப்பு: பாதுகாப்பு மற்றும் முதலுதவி. பகுதி 4. வணக்கம் மாணவ செல்வங்களே. நாம் சென்ற பாடப்பகுதியில் வெள்ளம் மற்றும் பூகம்பங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகள் மற்றும் நீங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை பற்றி பேசினோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தாலும் கூட விபத்துகள் நடக்கும். எனவே நீங்கள் அல்லது வேறு யாராவது காயமடைந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எவ்வாறு உதவ தயாராக இருக்க முடியும்? அங்குதான் முதலுதவி முக்கியமானது. எனவே 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் பாதுகாப்பு மற்றும் முதலுதவி என்ற தலைப்பிலிருந்து முதலுதவி பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் முதலுதவி என்றால் என்ன, அது ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். முதலுதவி பெட்டியில் என்ன வைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். முதலுதவியின் 3 உயிர்காக்கும் கொள்கைகளை கற்றுக்கொள்வீர்கள். சிறிய காயங்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சரியான வழியை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: முதலுதவி: காயமடைந்த நபருக்கு தொழில்முறை உதவி வருவதற்கு முன்பு உடனடி உதவி வழங்குதல். பேண்டேட்ஸ்: வெட்டுகள் அல்லது காயங்களை மூட பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய பிசின் துண்டு. கிருமி நாசினி: காயங்களை சுத்தம் செய்யவும் தொற்று நோயை தடுக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு திரவம் அல்லது கிரீம். கோல்டன் ஹவர்: காயம் ஏற்பட்ட முதல் 1 மணி நேரத்தில் விரைவான சிகிச்சை ஒரு உயிரை காப்பாற்றும். இதோ கருத்து வரைபடம். முதலுதவி என்பது காயமடைந்த ஒருவருக்கு அல்லது நமக்கு மருத்துவர் வருவதற்கு முன்பு அல்லது மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு உடனடி உதவி வழங்குவதை குறிக்கிறது. இது காயம் மோசமடைவதை தடுக்க உதவுகிறது மற்றும் உயிரை கூட காப்பாற்ற முடியும். இதோ ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எப்போதாவது 104 வாகனத்தை கவனித்திருக்கிறீர்களா? பல கிராமங்களில் 104 வாகனம் எனப்படும் சிறப்பு வேன் தினமும் வந்து செல்கிறது. அதில் ஒரு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் உள்ளனர். அவர்கள் இலவச பரிசோதனைகள் மற்றும் மருந்துகளை வழங்குகிறார்கள். உடல்நல கேள்விகளை கேட்க நீங்கள் எந்த நேரத்திலும் 104 என்ற எண்ணை அழைக்கலாம். இது மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு பள்ளியிலும், பேருந்திலும், ஏன் உங்கள் வீட்டிலும் கூட முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும். உள்ளே என்ன இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். காட்டன் மற்றும் கட்டு துணிகள். ஆன்டிசெப்டிக் லோஷன், அதாவது டெட்டால் போல, ஆனால் எப்போதும் தண்ணீரில் கலக்கவும். கத்தரிக்கோல் மற்றும் கையுறைகள். காய்ச்சல் அல்லது வலி மருந்துகள். எல்லாம் சுத்தமாகவும் பயன்படுத்த தயாராகவும் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது அவசர நிலையின் போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வோம். படி 1. அடிபட்ட அல்லது காயப்பட்டவரின் முதுகு தட்டையாக இருக்கும்படி படுக்க வைக்கவும். இறுக்கமான ஆடைகளை தளர்த்தவும். அவர்களின் சுவாசத்தை சரிபார்க்கவும். படி 2. விஷம் அல்லது வாந்தி இல்லை என்றால் மற்றும் அந்த நபர் சுவாசிக்கவில்லை என்றால் அவர்களின் மூக்கை அழுத்தி பிடித்து அவர்களின் வாயில் காற்றை ஊதி அவர்களின் மார்பு மேலும் கீழும் அசைகிறதா என்று பாருங்கள். இது செயற்கை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. படி 3.
அவர்களின் இதயம் துடிக்கிறதா என்று பாருங்கள். இல்லை என்றால் அதை மீண்டும் தொடங்க அவர்களின் மார்பை மெதுவாக அழுத்தவும். இந்த செயல்கள் விரைவாகவும் சரியாகவும் செய்யப்பட்டால் ஒரு உயிரை காப்பாற்றும். இன்னும் சில முக்கியமான குறிப்புகள் எங்கே? ஒருவருக்கு உதவும் முன் எப்போதும் உங்கள் கைகளை கழுவுங்கள் அல்லது கையுறைகளை அணியுங்கள். ஒருபோதும் கிருமி நாசினியை நேரடியாக காயத்தின் மீது ஊற்ற வேண்டாம். முதலில் அதை தண்ணீரில் கலக்கவும், பின் காயத்தின் மீது தடவவும். யாருக்காவது வீக்கம், வலி அல்லது நடக்க சிரமம் போன்ற கணுக்கால் முறுக்கப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் ஒரு துணி அல்லது நெகிழி பையில் ஐஸ் கட்டியை ஊற்றி மெதுவாக தடவவும். ஒருபோதும் ஐஸை நேரடியாக தோலில் வைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, விபத்துக்கு பிறகு முதல் 1 மணி நேரம் மிகவும் முக்கியமானது. இது கோல்டன் ஹவர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரை காப்பாற்ற சிறந்த நேரம். எனவே குழந்தைகளே, முதலுதவி என்பது மருந்துகளை பற்றியது மட்டுமல்ல. அது அக்கறை காட்டுவது, உதவுவது மற்றும் புத்திசாலித்தனமாக செயல்படுவது பற்றியது. கொஞ்சம் அறிவுடன் நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவலாம். ஒருவேளை ஒரு உயிரை கூட காப்பாற்றலாம். உங்கள் முதலுதவி பெட்டியை தயாராக வைத்திருங்கள். ஒரு உண்மையான நாயகனை போல அமைதியாகவும் விழிப்புடனும் உதவிகரமாகவும் இருங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. காயமடைந்த ஒருவருக்கு உதவும் போது முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஆ. ஓடிவிடு. ஆ. கைகளை கழுவுங்கள் அல்லது கையுறைகளை அணியுங்கள். இ. மற்றவர்களிடம் இதை செய்ய சொல்லுங்கள். கேள்வி 2. கிருமி நாசினிகளை பயன்படுத்தும் போது எதை தவிர்க்க வேண்டும்? ஆ. தண்ணீரில் கலக்குதல். ஆ. கையுறைகளை பயன்படுத்துதல். இ. காயங்களில் நேரடியாக பயன்படுத்துதல். கேள்வி 3. 104 மருத்துவ வேனில் யார் பயணம் செய்கிறார்கள்? ஆ. பேருந்து ஓட்டுநர்கள். ஆ. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள். இ. தபால்காரர்கள். கேள்வி 4. முதலுதவி பற்றி அறிந்து கொள்வது ஏன் முக்கியம்? ஆ. மக்களை பயமுறுத்துவதற்காக. ஆ. உயிர்களை காப்பாற்றவும் உதவவும். இ. பிரபலமடைய. கேள்வி 5. யாராவது தங்கள் கணுக்கால் முறுக்கப்பட்டு திரும்பி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆ. நன்றாக தேய்க்கவும். ஆ. ஐஸை நேரடியாக வைக்கவும். இ. துணியில் சுற்றப்பட்ட ஐஸ் கட்டியை பயன்படுத்துங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. மருத்துவர் வருவதற்கு முன்பு வழங்கப்படும் உதவி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 2. முதலுதவி அளிப்பதற்கு முன்பு எப்போதும் உங்கள் கைகளை கழுவுங்கள் அல்லது டேஷ் அணியுங்கள். கேள்வி 3. பயன்படுத்துவதற்கு முன் கிருமி நாசினியை தண்ணீருடன் டேஷ் பயன்படுத்த வேண்டும். கேள்வி 4. விபத்துக்கு பிறகு முதல் 1 மணி நேரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 5. இலவச மருத்துவ உதவியை வழங்கும் சிறப்பு வேன் டேஷ் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக. பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. முதலுதவி என்றால் என்ன? அது எப்போது வழங்கப்படுகிறது? கேள்வி 2. முதலுதவி பெட்டியில் காணப்படும் ஏதேனும் 3 பொருட்களின் பெயர்களை கூறுங்கள். கேள்வி 3. ஒருவரின் காயத்தை சுத்தம் செய்வதற்கு முன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி 4. முதலுதவியின் 3 உயிர்காக்கும் கொள்கைகள் யாவை? கேள்வி 5. கிருமி நாசினியை ஏன் நேரடியாக தோலில் தடவக்கூடாது? தகவல் திறன்கள்.
108, 104 தீயணைப்பு வண்டி, மருத்துவமனை, ஆம்புலன்ஸ், மின்சார அலுவலகம், காவல் நிலையம் போன்ற அவசர சேவைகள் தொடர்பான அதிகாரிகளின் பெயர்களையும் அவர்களின் கைபேசி எண்களையும் சேகரிக்கவும். திட்டப்பணி: முதலுதவியை பயன்படுத்தி ஒருவருக்கு உதவும் ஒரு நபரின் படத்தை வரையவும் அல்லது ஒட்டவும். உங்கள் வகுப்பறை அல்லது வீட்டிற்கு முதலுதவி பெட்டியை உருவாக்குங்கள்.